பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருந்த ஊர்ல சிச்சு காக்காவுக்கு ஒரு மளிகை கடை இருந்துச்சு. அந்த மளிகை கடையில எல்லா பொருட்களையும் வித்துக்கிட்டு சிச்சு காக்கா நல்லபடியா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே சிச்சு காக்கா கிட்டதான் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சிச்சு காக்கா கடையில நிறைய பேர் அக்கௌண்ட் வச்சு பொருட்களை வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் சிச்சு காக்கா எதுவுமே சொல்லாம அவங்க கேக்குறத கடனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா கடனுக்கு பொருட்கள் வாங்கிட்டு போனவங்க நிறைய பேர் சரியா சிச்சுவுக்கு பணம் கொடுக்காததுனால பாவம் சிச்சு காக்காவுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சிச்சு காக்கா எப்பவும் போலவே காலையில கடைக்கு போச்சு. கடையை திறந்து யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அடடே, நிறைய பேர் கடன் வாங்கியிருக்காங்க, ஆனா யாருமே பணம் கொடுக்கலையே. இப்படியே இருந்தா கடையை நடத்த முடியாது. இனிமே யாருக்கும் கடனுக்கு பொருள் கொடுக்க கூடாது. கடைக்கு சரக்கு வாங்கி போடுறதுக்கு கூட இப்ப என்கிட்ட பணம் இல்ல. இப்படியே விட்டா அதுக்கப்புறம் இடைய கடையை இழுத்து மூட வேண்டியதுதான் அப்படின்னு சிச்சு காக்கா இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதோட கடையில ஒரு பலகை இருந்துச்சு. அந்த பலகையை எடுத்து வச்சுக்கிட்டு சிச்சு காக்கா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த பலகையில இனி கடன் கொடுக்க முடியாதுன்னு எழுதி வைக்கிறேன். யாரும் கடன் கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே கடனுக்கு பொருள் வாங்கினவங்க கிட்ட பணத்தை திரும்ப கேட்கணும் அப்படின்னு சிச்சு காக்கா உடனே அந்த பலகையில இங்கு கடன் கிடையாது அப்படின்னு எழுதி வச்சுட்டு அதோட வியாபாரத்தை அது ஆரம்பிச்சுது. அப்பதான் சோட்டுக்கிளி சிச்சுவோட கடைக்கு வந்துச்சு. அது சும்மா சிச்சு கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. என்ன சிச்சு, இன்னைக்கு வியாபாரம் எப்படி நடக்குது? கடையை திறந்ததே இப்பதானே, அப்புறம் எங்க இருந்து வியாபாரம் நடக்கிறது? ஓ அப்படியா, நான் கடை திறந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைச்சேன். நான் இப்பதான் வந்தேன்ல. சரிங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க, சீக்கிரமா கட்டி கொடுக்கறேன். சோட்டுக்கிளி அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு இருந்தான். அதே நேரத்துல சிச்சுவோட கடைக்கு துணிக்குருவி வந்துச்சு. என்ன துணி, மளிகை சாமான் வாங்க வந்தியா? ஆமா சோட்டு, வீட்டுல பொருள் எல்லாம் தீந்து போச்சு, அதான் வாங்கிட்டு போக வந்தேன். அப்படியா, சரி சரி, என்ன வேணுமோ வாங்கிக்கோ. சரி, ஆமா இந்த போர்டு என்ன அப்படின்னு துணிக்குருவி அந்த போர்டை பார்த்து கேட்டா. அப்பதான் சோட்டுக்கிளியும் அந்த போர்டை பார்த்துச்சு. அதை பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. என்ன சிச்சு, கடன் கொடுக்க மாட்டியா? ஆமாங்க, சொல்ல மறந்துட்டேன். இன்னையில இருந்து நான் கடனுக்கு பொருள் கொடுக்க மாட்டேன். ஏன் சிச்சு, என்னாச்சு, எதுக்கு அப்படி? என்னனுங்க சொல்றது, எல்லாரும் கடனுக்கு பொருள் வாங்கிட்டு போறாங்க, பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க அப்படி பண்றது கிடையாது, ஆனா மத்தவங்களாம் அப்படி இல்லையே. ஏன் சிச்சு, பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டியா? நான் பணம் எடுத்துட்டு வரலையே, இப்ப எப்படி நான் பணம் கொடுக்கறது? ஆட, போர்டுல எழுதி வச்சதையே நான் மறந்துட்டேன். அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எப்படிங்க சொல்றது? சரி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நான் பணம் கொண்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சோட்டு அந்த பொருட்களை எடுத்துக்கிட்டா. அதுக்குள்ள துணியும் அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் வாங்கினா. அப்ப சோட்டுக்கிளி அங்கேயே தான் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. 3 பேருமே கடன் கொடுத்ததை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு, உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் சாயந்தரம் கொண்டு வந்து கொடுத்துடுறேன். ஆமா ஆமா, நானும் கொண்டு வந்து கொடுத்துடுறேன். இல்லைங்க டோனி, நீங்க சரியா கொடுத்துருவீங்க, ஆனா மத்தவங்க தான் சரியா கொடுக்கறது இல்ல. ஏன் சிச்சு, நீ என்னதானே சொல்லிக்கிட்டு இருக்க? முதல்ல பலகையில சரியா எழுதி போடு. சரிங்க சரி, காசை ஒழுங்கா கொடுத்துருங்க. நானும் கடையில சரக்கு வாங்கி போடணும் இல்லையா? நான் சரக்கு வாங்கி போட்டதானே நீங்க வந்து வாங்கிட்டு போக முடியும். சரி சரி சிச்சு, இதுக்கு இவ்வளவு பேசணுமா? கொடுக்கறேன். அப்படி துணிக்குருவி சோட்டுக்கிளி 2 பேருமே பொருட்களை வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரமே 2 பேருமே கொண்டு வந்து சிச்சுவுக்கு பணத்தை கொடுத்துட்டாங்க. அப்படி சிச்சு காக்கா இனி யாருக்கும் கடன் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா. எல்லார்கிட்ட இருக்கிற பாக்கி பணத்தையும் வசூல் பண்ண ஆரம்பிச்சா. இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல மழை காலம் ஆரம்பமாச்சு. காத்து மழை எல்லாம் பயங்கரமா பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால யாருமே கடைகளை திறக்கவே இல்லை. ஆனா சிச்சு காக்கா மட்டும் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம எப்போ போலயே கடையை திறந்து வச்சுது. ஐயோ, என்னடா இது, இன்னைக்கு இப்படி காத்தடிக்குது. மழை தான் பெய்யுன்னு பார்த்தா காத்து வர பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கே. ஏற்கனவே கடன் வாங்கினவங்க கொஞ்சம் பேர் பணத்தை கொடுத்துட்டாங்க. இன்னும் கடன் வாங்கினவங்க சில பேர் பணத்தை கொடுக்கவே இல்லை. அவங்களும் கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சிச்சு காக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அங்க வேகமா காத்து வீசினதுல சிச்சுவோட கடையில வச்சிருந்த பணம், வெளியில இருந்த சிப்ஸ் பாக்கெட்டு எல்லாமே பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து சிச்சு காக்கா ரொம்பவும் பதட்டமா பறந்து போன பணத்தையும் சிப்ஸ் பாக்கெட்டையும் எடுத்துட்டு வர்றதுக்காக பின்னாடியே போய்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, என் சிப்ஸ் பாக்கெட்டும் பணமும் பறந்து போகுதே, யாராவது பிடிங்க. ஊர்ல யாரும் கடையை திறக்கலனாலும் நான் திறந்து வச்சேனே, அதுக்குதான் இப்படியெல்லாம் நடக்குதா?
பேசாம தடுக்காமையே இருந்திருக்கலாம் போல அப்படின்னு சொல்லி வேகமா போய் பறந்து போன சிப்ஸ் பாக்கெட்டு பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கடையில வச்சு கடையை மூடிட்டு சிச்சு காக்கா அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அப்பதான் சிச்சு காக்காவோட கடைக்கு குகுவாத்து வந்துச்சு. அங்க சிச்சுவோட கடை மூடி இருந்ததுனால நேரா அது சிச்சுவோட வீட்டுக்கே போயிடுச்சு. என்ன சிச்சு, இன்னைக்கு கடையை திறக்கவே இல்லையா? அட திறந்து வச்சேங்க, காத்துல எல்லாம் பறந்துட்டு போகுதுன்னு மூடிட்டு வந்துட்டேன். அப்படியா? எனக்கு இப்போ பொருள் வேணுமே, உங்க வீட்டில் ஏதாவது இருந்தா கட்டி கொடுக்குறியா? வீட்டில் கொஞ்சம் பொருள் தான் இருக்கு, இப்போதைக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க கொடுக்குறேன். அப்புறமா கடை திறந்ததுக்கு அப்புறம் தேவையானது எல்லாத்தையுமே கொண்டு வரேன். ஆ சரி சிச்சு, வீட்டில் வேற எந்த பொருளும் இல்லை. அப்படி குகுவாத்து அன்னைக்கு சமைக்க தேவையான பொருட்களை சிச்சு காக்கா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. அப்படியே எல்லாரும் சிச்சுவோட கடை மூடி இருக்கிறத பார்த்துட்டு சிச்சுவோட வீட்டுக்கு போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா சிச்சு கிட்ட இருக்கிற மளிகை சாமான் எல்லாமே தீந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல. சிச்சு அவன் மனசுக்குள்ள, ஐயோ இந்த மழை விடுற மாதிரியும் இல்ல, வீட்டுல எந்த பொருளும் இல்ல, வந்தவங்க எல்லாருக்குமே நான் வித்துட்டேனே பொருட்களை, இப்ப எனக்கு சமைக்க கூட பொருட்கள் இல்ல, கடையை தடுக்கலானா காத்து மழை அதிகமா இருக்கு, பேசாம கடையில இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் எப்படியாவது கஷ்டப்பட்டு வீட்லயே கொண்டு வந்து வச்சுக்கிட்டாதான் என்னுடைய வியாபாரமும் நல்லபடி நடக்கும் அப்படின்னு நினைச்சுது. சிச்சு காக்கா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு எதுவுமே தோணவே இல்ல. அப்பதான் திடீர்னு சிச்சுவுக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு. ஆனா மழை அதிகமா பெய்யும் போது எல்லா பொருளையும் வீட்டுல கொண்டு வர்றது எப்படி? வீட்டுல கொண்டு வந்து வச்சு விற்கிறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கும். பேசாம ஒரு பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ள கடையை வச்சுக்கிட்டா அங்க மழையும் பெய்யாது, காத்தும் அடிக்காது. மழை கொஞ்சம் விட்டதுக்கு அப்புறமா நான் நினைச்சத செஞ்சிடணும். அப்படி சிச்சு காக்கா தரைக்கு அடியில கடை வைக்கலான்னு முடிவு பண்ணுச்சு. அது நினைச்ச மாதிரியே கொஞ்சம் மழை விட்டதுக்கு அப்புறமா கடப்பாறை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல பூமிய தவலாம் அப்படின்னு சிச்சு காக்கா போச்சு. வீட்டுக்கு பக்கத்துல இவ்வளவு பெரிய இடம் இருக்கு, ஆனா இங்க யாரும் எந்த வேலையும் பாக்குறதில்ல, பேசாம இங்கேயே நான் கடையை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அந்த தரைய தோண்ட ஆரம்பிச்சது. தரைய தோண்டி தோண்டி அது ரொம்ப பெருசானதுக்கு அப்புறமா இனி இந்த இடத்துக்கு மழை தண்ணி வராது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா 4 கட்டை புல்லு எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள ஒரு கடையை ஏற்பாடு பண்ணுச்சு. ஆப்பாடா, ஒரு வேலை முடிஞ்சுது. இப்ப கடையில இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே இங்க கொண்டு வந்து வைக்கணும், அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை, அதையும் முடிச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அதோட பழைய கடைக்கு போய் அங்க இருக்கிற மளிகை பொருள் எல்லாத்தையுமே மூட்டையா கட்டி புது கடைக்கு கொண்டு வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஆனா அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம சிச்சு காக்கா பூமிக்கு அடியில இருக்கிற கடையில எல்லா பொருட்களையும் வச்சுது. அப்பாடா, எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஆனா நான் இங்க கடை வச்சிருக்கிற விஷயம் ஊர்ல யாருக்குமே தெரியாதே, எல்லாரும் என்னுடைய வீட்டுக்கு தானே வருவாங்க. பேசாம ஒண்ணு பண்றேன், கடையில ஒரு போர்டு மாட்டின மாதிரி என் வீட்டுக்கிட்டயும் ஒரு போர்டு மாட்டுறேன், அதை பார்த்து எல்லாரும் இங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அதோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சு அந்த போர்டுல கடை பூமிக்கு அடியில இருக்கு அப்படின்னு தெளிவா போட்டு வச்சிருந்தது. அதுக்கப்புறமா அதோட கடையில வந்து உக்காந்துக்குச்சு. அப்பதான் அங்க மகிக்கழுகு வந்துச்சு. அட சிச்சோ, தரைக்கு அடியில கடையை வச்சிட்டியா? ஆமா மகி, மேல மழை பெய்யுதுல்ல, அதான் கஷ்டமா இருந்துச்சு. எல்லாரும் பொருள் வாங்க வீட்டுக்கு வராங்க, வீட்டுல வியாபாரம் பண்றது கூட கஷ்டம் தானே. ஓ அப்படியா, நல்ல வேலைதான் பண்ணிருக்க சிச்சோ. இங்க ரொம்ப அமைதியா இருக்கு, அது மட்டும் இல்ல சுத்தியும் மண் இருக்கிறதுனால ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கு. ஆமா ஆமா, சரி சொல்லுங்க, என்ன பொருள் வேணும்? நிறைய பொருள் வேணும், இரு லிஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு மகிக்கழுகு லிஸ்ட் கொடுத்துச்சு. சிச்சு காக்கா அந்த லிஸ்ட்ல என்னெல்லாம் பொருள் இருக்கோ எல்லாத்தையுமே மகிக்கழுகுக்கு கொடுத்துச்சு. மகிக்கழுகு வாங்கிட்டு போச்சு. அப்பதான் குகுவாத்து சிச்சு காக்காவோட வீட்டுக்கு வந்துச்சு. அங்க போட்டிருக்கிற போர்டு பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. என்னது, தரைக்கு அடியில கடையா? சிச்சு எப்பவுமே வித்தியாசமா தான் பண்ணுவா. என்னவோ சரி, போய் தேவையான பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி குகுவாத்து சிச்சு காக்காவோட கடைக்கு போச்சு. அங்க கடையை பார்த்து குகு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. அதோட சேர்ந்து அவளுக்கு சந்தோஷமாவும் இருந்துச்சு. பரவாயில்லையே, மழையில இருந்து தப்பிக்கிறதுக்கு பூமி கடையில கடை வச்சிருக்க போல. ஆமாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். நல்லதா போச்சு. இனி எவ்வளவு நேரம் ஆனாலும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் தேவையான எல்லாத்தையும் நிம்மதியா வாங்கிட்டு போலாம். என்னங்க வேணும்? குகுவாத்து என்னெல்லாம் பொருள் வேணுமோ எல்லாத்தையும் சிச்சு கிட்ட சொல்லுச்சு. அதுக்கப்புறமா சிச்சு காக்கா கிட்ட பொருட்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு.
அப்படியே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே சிச்சுவோட கடைக்கு வந்து தேவையான பொருட்களை வாங்கிட்டு போனாங்க. சிச்சு காக்காவுக்கும் வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. சிச்சு காக்கா எப்பவுமே ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா சிச்சு காக்கா கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லைங்கிறதுனால பெருசா ஏதோ வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியல. ஆனாலும் கொஞ்சமா பணம் செலவு பண்ணி ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சது. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள மழை காலம் வந்ததுனால எந்த ஒரு வியாபாரமும் ஆரம்பிக்க ரொம்ப தயக்கமா தான் இருந்துச்சு. சின்ன காக்கா ரொம்பவும் புத்திசாலி. அதனால சிச்சு காக்கா எது செய்யணும்னாலும் சின்ன கிட்ட தான் ஐடியாவை கேட்கும். இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை காலத்துல ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஆனா அதுக்குன்னு எத்தனை நாளைக்கு இப்படி சும்மாவே இருக்க முடியும்? ஏதாவது வியாபாரம் செஞ்சாகணும். ஆனா என்ன வியாபாரம் செய்யறது? சின்னதா ஏதாவது ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு பார்த்தா தானே என்னன்னு தெரியறதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி சிச்சு காக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க சின்ன காக்கா வந்தான். சின்னு வந்து பார்க்கும்போது சிச்சு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். என்னம்மா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ ஏதாவது யோசிச்சாலே ஏதாவது பிரச்சனை தான். நீ வேற சும்மா இருடா. நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஏதோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சொல்லுமா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்கல. அது ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. என்னது, இத்தனை நாளா நீ இன்னுமா இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? நீ ரொம்ப ஸ்லோமா. எட்டி உதச்சனா இங்கிருந்து ஓடி போயிடுவடா. ஐயோ சரி கோவப்படாத. என்ன வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்க? அதுக்கு நீ என்ன பணம் வச்சிருக்க? அதை சொல்லு. சிச்சு காக்கா உடனே அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காளோ அதை சின்ன கிட்ட சொன்னான். அதனால சின்னும் கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சா. அப்படின்னா நீ வியாபாரம் செய்யலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆமாண்டா, இவ்வளவு நேரம் அதானே சொன்ன. ஆமா ஆமா, சரி அப்படின்னா நீ பண்டிகை ஏதாவது வருதான்னு பாரு. அதுக்கு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தை பண்ணு. இது உண்மையிலேயே நல்ல ஐடியா தான்டா. அப்படி வியாபாரம் பண்ணா நம்ம வியாபாரமும் நல்லா நடக்கும். அதுக்கு தான் இந்த மழையிலையும் நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும்ல. ஆமாண்டா. சரி சரி, என்ன பண்டிகை வருதுன்னு பார்க்குறேன். சின்ன காக்கா அந்த ஐடியாவை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டான். சிச்சு காக்கா பக்கத்துல எந்த பண்டிகை வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அதுக்கு ராக்கி பண்டிகை ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆமா, ராக்கி பண்டிகை வரப்போகுதே. இது எனக்கு ஞாபகத்திலே இல்லையே. ராக்கி வாங்கினா போதும், கம்மியா செலவாகும். ராக்கி பண்டிகைன்றதுனால எல்லாரும் நிச்சயமா வந்து ராக்கியும் வாங்கிப்பாங்க அப்படின்னு சிச்சு காக்கா யோசிச்சுட்டு அதோட யோசனைய சின்ன காக்காவை கூப்பிட்டு சொன்னான். சின்ன காக்காவுக்கும் கூட அந்த யோசனை சரின்னு பட்டுச்சு. அம்மா, இது நல்ல ஐடியா தாம்மா. உனக்கு மூளை நல்லா வேலை செய்யுது. என்னடா, என்ன சொன்ன என்ன பார்த்து? ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஐடியா நல்லா இருக்கு, வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னேன். நீ அப்படி சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் கேட்கலையே. நீ எப்பவும் இப்படிதாம்மா. நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் நீ ஒன்று நான் சொன்னதான் நினச்சிப்பேன். சரி, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா மெதுவா தப்பிச்சிட்டான். சின்ன காக்கா ராக்கி பண்டிகை பக்கத்துல வரும்போது ராக்கியை சீக்கிரமா வாங்கி வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு நினைச்சான். பட்டணத்துக்கு போய் அங்க பலவிதமான ராக்கிங்களை கம்மி விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தான். அப்பாடா, ராக்கி வாங்கிட்டு வந்தாச்சு. பெரிய வேலை முடிஞ்சுது. இந்த மழையும் இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம், எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சது. அப்படி அடுத்த நாள் காலையில எல்லா வீடுகளும் இருக்கிற இடத்துல சின்னதா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சது. அப்படி சிச்சு காக்கா ராக்கி விற்கிறதுக்காக வியாபாரத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல மெதுவா அங்க மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதை பார்த்து சிச்சு காக்காவுக்கு கொஞ்சம் பயமும் வந்துச்சு. என்ன இது, அதுக்குள்ள மழை வந்துருச்சு. இந்த மழையில ராக்கி வாங்குறதுக்கு யாராவது வருவாங்களா என்ன? ஐயோ, இன்னைக்கு என்னோட வியாபாரம் எப்படி நடக்க போகுதோ என்னவோ. பார்க்கலாம், இந்த வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு வச்சுதான் வியாபாரம் செய்யலாமா வேணாமாங்கிறது. அப்படி சிச்சு காக்கா அந்த மலையில அவனுடைய கடைக்கு யாராவது வருவாங்களோ இல்லையோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் லூசி புறா கொடைய பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கமா வந்துகிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்கா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறத பார்த்து பக்கத்துல போச்சு. என்ன சிச்சு, நீ ராக்கி கடை வச்சிருக்கியா? ஆமாங்க, ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு
ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி ராக்கி பண்டிகை வருதுல, அதான் ராக்கி விற்கிறேன். பரவாயில்ல, நம்ம ஊரில் யாரும் ராக்கி கடை வைக்கல, நீயாவது வச்சிருக்கியே. ஓ அப்படியா? அப்படின்னா நல்லது. எல்லாரும் என்கிட்டயே ராக்கி வாங்க வருவாங்கல்ல? ஆ, கண்டிப்பாக உன் கடைக்கு எல்லாரும் வருவாங்க. சிச்சு காக்காவுக்கு அந்த ஊரில் சிச்சுவை தவிர வேற யாருமே ராக்கி விற்கல அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நேரம் லூசி சிச்சு 2 பேரும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், நீங்கள் எங்கேயாவது போகிறீங்களா? ஆ ஆமாம் சிச்சு, எங்கள் அண்ணனுக்கு ராக்கி கட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? அப்படின்னா நீங்களும் ராக்கி வாங்கிட்டு போங்களேன். ஆ, நாளன்னைக்கு தானே ராக்கி பண்டிகை, இன்னைக்கு வாங்கினாதான் ஊருக்கு போகிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லூசி புறா சிச்சு காக்கா கிட்ட ராக்கி வாங்கிக்கிட்டு போயிட்டான். சிச்சு காக்கா அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. சிச்சு காக்காவோட வியாபாரமும் ஆரம்பமாச்சு. ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே சிச்சுவோட கடையை பற்றி தெரிய வந்துச்சு. அதனால எல்லாரும் வந்து சிச்சு கிட்ட ராக்கி வாங்கிட்டு போனாங்க. அப்பாடா, மழை பெய்யுதே, வியாபாரம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஊரில் வேற யாரும் ராக்கி கடை வைக்கலன்றதுனால எல்லாரும் என்னோட கடைக்கு வந்து ராக்கி வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அன்னைக்கு சாயந்தர நேரம் அவளுடைய கடையை மூடிட்டு சிச்சு காக்கா சந்தோஷமா வீட்டுக்கு போனா. வியாபாரம் நல்லபடியாக நடந்ததுனால அவ ரொம்பவும் சந்தோஷமா இருந்தா. என்னம்மா, வியாபாரம் எப்படி நடந்துச்சு? ரொம்ப நல்லதானே நடந்துச்சு. எல்லாரும் என்கிட்ட தான் வந்து ராக்கி வாங்கிட்டு போனாங்க. அப்படியாம்மா, இது நல்ல விஷயந்தான். நாளைக்கு இன்னும் நல்ல வியாபாரம் நடக்கும்டா. அப்படின்னா காலையில் போய் திறந்து வச்சுட்டு ராத்திரிக்கு மூடு. சரிடா சின்னம், அப்படியே பண்ணுறேன். அன்னைக்கு ராத்திரி முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையிலேயே சிச்சு காக்கா கடையை போய் திறந்து வச்சான். வியாபாரத்தை அன்னைக்கும் ஆரம்பிச்சான். புஜ்ஜி குருவி அவளுடைய அண்ணனுக்காக ராக்கி வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். பன்னு அண்ணனுக்கு ராக்கி கட்டணும்ல, ஆனால் ஊரில் யாரும் ராக்கி விற்கிறதே இல்லையே. அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி எப்படியாவது ராக்கி வாங்கிட்டு வர சொல்லணும். ஆனால் அம்மா கிட்ட சொன்னால் அம்மா வேற என்ன சொல்லுவாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லி புஜ்ஜி குருவி அவங்க அம்மா கிட்ட ராக்கி வாங்குறதுக்காக கேட்க போனா. அம்மா, பன்னு அண்ணனுக்கு ராக்கி கட்டணும், ராக்கி வாங்கி கொடு. சரி, நீயே போய் வாங்கிக்கோ. நான் எங்கம்மா போய் வாங்க முடியும்? நம்ம ஊரில் தான் யாரும் ராக்கி விற்கிறது இல்லையே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சிச்சு ராக்கி விற்கிறானா சோட்டு பார்த்துட்டு வந்து சொன்னான். அப்படியா? அப்படின்னா சரிம்மா, நானே போய் ராக்கி வாங்கிட்டு வரேன். உனக்கு பிடிச்ச ராக்கியை வாங்கிட்டு வா, ஆனால் கொடை எடுத்துக்கிட்டு போ. புஜ்ஜி குருவி உடனே ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு மழையில் நனையாம சிச்சு காக்காவோட கடைக்கு ராக்கி வாங்குறதுக்காக போனான். அங்கே நிறைய ராக்கிங்க இருக்கிறத பார்த்து அவன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். என்ன பாப்பா, உனக்கு எந்த ராக்கி வேணும்? உங்கள் கடையில் ராக்கி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியா? எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கினது. உனக்கு என்ன ராக்கி வேணும்? எனக்கு அதான் அந்த ஜொலிக்குது அந்த ராக்கி வேணும். நல்ல வேலையா நீங்கள் கடை வச்சிங்க, இல்லைனா இதை வாங்க நான் பட்டணம் வரைக்கும்ல போயிருக்கணும். ஆமாம் ஆமாம், எல்லாரும் அவ்வளோ தூரம் போய் கஷ்டப்படக்கூடாது இல்லையா, அதனால தான் நான் வாங்கிட்டு வந்து விற்கிறேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி குருவியை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா சிச்சு. புஜ்ஜி குருவி அவளுக்கு என்ன ராக்கி வேணுமோ அதை எடுத்துக்கிட்டா. ஆண்டி, இந்த ராக்கி என்ன விலை? அது வெறும் 50 ரூபா தான். என்னது, வெறும் 50 ரூபாவா? சரி சரி, கொஞ்சம் விலைய குறைச்சி சொல்லுங்க. என்னது, ராக்கி கூட விலை குறைப்பாங்களா? ஆமா, குறைக்கணும் இல்லையா? வியாபாரம் செய்யும் போது நீங்க விலை குறைக்கலன்னா வரவங்க எல்லாரும் வேற கடைக்கு போய் வாங்க மாட்டாங்களா? ஆமா, உண்மையில. சரி சரி, 50 ரூபா வேணா 49 ரூபா கொடு. இது இன்னும் நல்லா இருக்கு. 1 ரூபாயா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இந்தாங்க உங்க 50 ரூபா. புஜ்ஜி குருவி ராக்கியை வாங்கிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போனா. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ராக்கி நல்லா இருக்காமா, ஆனால் விலையை குறைச்சி கொடுக்கணுமாமா. பாவம் குழந்தை ஓடி போயிட்டா. இந்த வியாபாரமும் நல்லதா இருக்கு, ராக்கியும் தீந்து போக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மகிக்கழுகு அங்கே வந்துச்சு. அவளுக்கும் அங்கே இருந்த ராக்கி ஒன்று பிடிச்சி போச்சு. அந்த ராக்கியில் ஒரு ராக்கியை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. இந்த ராக்கி எவ்வளோ சிச்சோ? 80 ரூபாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், வாங்கிக்கோங்க. என்னது, 80 ரூபாவா? அடக்கடவுளே! ஆமாங்க, ராக்கி ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால ரேட் கொஞ்சம் அதிகம். அவ்வளோ ரேட்டு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது, விலையை கொஞ்சம் குறைச்சி சொல்லு. இல்லைங்க, இதுதான் ஒரே விலை. அப்படின்னா நான் பட்டணத்துக்கே போய் வாங்கிக்கிறேன்.
ஆ சரி சரி, அப்படின்னா 150 ரூபாய் கொடுங்க. என்னது, 150 ரூபாய் கொடுக்கணுமா? ஆமாம், இங்கேருந்து பட்டணத்துக்கு போகிற செலவு, வர செலவு, அங்கே ராக்கி வாங்குற செலவு எல்லாம் சேர்த்தா 150 ரூபா வராதா? ஆ ஆமால. சரி சிச்சு, குடு குடு அப்படின்னு மகிக்கழுகு தேவையான ராக்கியை வாங்கிக்கிட்டா. அப்படி சிச்சு காக்கா ராக்கி பண்டிகைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வியாபாரத்தை ஆரம்பிச்சு ராக்கியை நல்லா வித்து நிறைய பணத்தையும் சம்பாதிச்சா.